ஹாய் எஃப்எஃப் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தரமான ஒரு ஸ்பின்னிங் வீடியோ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த ஸ்பின்னிங் வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, உள்ளே வைக்கலாம், வீடியோக்குள்ளே போடலாம். என்னடா திடீர்னு பாட்டாட்ட வருதுன்னு நீங்கள் நினைப்பீங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சுற்றுறேன்னா சரிடா டாப்அப் பண்ணி கொடுறான், நான் சுற்றுறேன்னா சரி சுற்றுறா மச்சான் அப்படின்ட்டு அவன் கையில் கொடுத்துட்டேங்க. அவன் என்ன தரமான சம்பவம் பண்ணி விட்டானுங்க. சரி சுற்றுறேங்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு கொடுத்தா அவன் இதில் அதில் இருக்கிறது எல்லாத்தையும் சுற்றினான். சரி மச்சான் ஏன்டா அப்படி பண்ணுன்னு கேட்டால் அப்படிலாம் பண்ணாதான்டா கொஞ்சம் உழுவும் அப்படி இப்படிங்கிறாங்க. என் பாட்டில் சொல்கிறான். விடுங்க, இதில் கோல்டில் ஒரு 10 போட்டிருப்பான். நெட்டில் நாய் நெட்டில் நாய் டவுன்லோடு போட்டு கூட வைக்காது ஒன்று கூட. கஞ்சாவை பிடிச்சவங்க அவன், சரியான கஞ்சாவை பிடிச்சவங்க. போயிட்டு ஒரு 90 போடுவான். போட்டு இதுக்கு என்னங்க கொடுத்துறானுங்க. ரூட் பாக்ஸ் என்னங்க அது கொடுத்துருவாங்க. அது ஆல்ரெடி நான் 3 டைம் கூட சுற்றிட்டேங்க. இது காலங்காத்தால எழுந்திரிச்சு எது கங்க்ராச்சுலேஷன் வச்சு நான் அது கூட அதுதான் கொடுத்துறானுங்கன்னு நினச்சேன். நான் கொடுக்கல. அடுத்து 90 போடு அடுத்து 90 போட்டு நாங்கள் 200 டோக்கன் இருக்குங்க. 200 ஆல்ரெடி அந்த ஜோக்கர் பண்டில் இருக்குல்லங்க, அதுக்கு சுற்றுனேங்க. அந்த ஜோக்கர் பண்டில் சுற்றுனேன். உழுவே இல்லைங்க. என் ஐடியில் ஜோக்கர் பண்டிலே இல்லை. ஜோக்கர் பண்டில் ஆல்ரெடி ஜோக்கர் பண்டில் சுற்றின டோக்கனே நான் 160 எவ்வளோ வச்சுருந்தேன். சரி, அதனால தான் இந்த பண்டில் எடுத்துட்டேன். பாருங்கள் போடு நக்குங்கிற டைலாக் தாங்க விட்றானுங்க இதில். ஐயோ என்னங்க பண்ணுறது. இதில் ஒரு 10 போட்டான். இந்த வெப்பனை வச்சு டோக்கனே முடிச்சிட்டாங்க. கடைசியில் ஒரு 10 டோக்கன் தான் வச்சுருக்காங்க. எப்படி அடுத்த வருஷத்துக்கு வெப்பனை வச்சு சுற்றுறது சொல்லுங்கள். இது என்னோடய ஃபேவரட் ஹேருங்க. ஐயோ, இது ராய்ஸ்டார் ஹேர் ஃபேவரட் ஹேர். உங்களுக்கு தெரியும், நீங்கள் இந்த ஹேருக்கு எவ்வளோ டைமண்டு கொடுத்தாலும் இந்த ஹேர் நீங்கள் எப்படியே எடுங்க. உங்கள் ஐடிக்கு ஒருத்தான ஹேர் எல்லா செட்டைக்கும் காம்பவுண்ட் 90 போட்டு கொடுத்துறாங்க. எதுவும் கொடுத்துறாங்க. ஐயோ இது கொடுத்துருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன். ஐயோ இதே டவுன்லோடு பண்ணல பாருங்க நாய். வேற மாதிரிங்க கொடுத்துட்டானுங்க. ஐயோ என்னங்க கொடுத்துட்டான். என்னத்த சொல்கிறது நான். போட்டு வேற மாதிரி யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. எலெக்ஷன் ரிசல்ட்டை பார்த்து அண்ணன் ஜெயிச்சிட்டாரு. நான் ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோவுக்கு நீங்கள் யாருமே கமெண்ட் பண்ணல. லைட்டாக வருத்தமாக இருக்குது. நீங்கள் எனக்கு இந்த வீடியோ பார்த்து எல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் கைஸ். கொஞ்சம் லைவ் போடலான்னு ஆசையாக இருக்குது. லைவ் ஜாயின் பண்ண எனக்கு யாருமே இல்லை. என் செல்லு கண்டிஷன் ரொம்ப இதாக இருக்குது. பாருங்கள், ஸ்பின்னிங் வீடியோவே ஹேங் ஆகி தான் வரும். ரொம்ப கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஹெல்ப் பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்தில் விஜய் அண்ணன் கேட்குற மாதிரி தம்பி, அங்கிள், பாட்டி, சித்தி, சித்தப்பா எல்லாம் மாதிரி தான். நேற்று ரிசல்ட்டு தமிழ்நாடே புரட்டி போட்டுருச்சு. அதை விடுங்க. நம்ம தரமான ஸ்பின்னிங் வீடியோ தான் பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். முடிந்த அளவுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் லைக்லாம் பண்ணுங்கள். கமெண்ட் நிறையா பேர் பண்ணாமே வீடியோ பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் தான் பண்ணலாம், லைக் அண்ட் கமெண்டாவது பண்ணுங்கள் ப்ளீஸ் பாய். என்னடா ஆட்டுக்குட்டிலாம் கற்றுதுன்னு நினைப்பீங்க. நான் ஆடு மேய்ச்சிட்டு தான் வாய்ஸ் பேக் கொடுக்குறேன். ரொம்ப இதுக்கான கண்டிஷனில் தான் இருக்கேன். ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். எவ்ரிபடி ஆல் இன். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் இருந்தேன். ஆனால் இன்னும் வீடியோ இருக்குது, நீங்கள் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ இந்த ஐடியில் போயிட்டு தான் என்னோடய ஐடியிலேருந்து அந்த வீடியோ எடுத்திருக்கேன். இந்த கடைசியாக அந்த பண்டில் எடுக்க போகிறோன்னு நினைக்கிறேன். எடுக்கலாமா வர்ற மாதிரி. ஆனால் ஒர்த்துங்க இந்த பண்டில். ராய்ஸ்டார் பண்டில் ஒர்த்துங்க. எந்த சட்டைக்கு போட்டாலும் காம்போ, ஒல்லுவான காம்போ. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் 2500 டைமண்ட் டாப்அப் பண்ணாலும் இந்த பண்டில் ஒர்த்து எடுங்க. இந்த ஹேர்ஸ்டைலுக்காண்டி ஐடி ஒருத்தர் இழந்திருக்கேன். இந்த இது கேட்காதீங்க. சரி விடுங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி இந்த பண்டில் பாருங்கள். ஒருத்து வர்ற மாதிரியான பண்டில். இந்த பண்டிலுக்கான காம்போ போட்டு வாங்க. உள்ள வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க 2 பண்டிலுமே எடுத்தாச்சு. வர்ற மாதிரியான பண்டில், தரமான பண்டில், சூப்பரான பண்டில் தான். எனக்கு ஹேர் ஸ்டைலையும் ஃபேவரெட்டுங்க. அங்கே காம்போ இருக்கிறது இந்த ரோசாரை மட்டும் மாற்றிட்டு வரலாம். வாங்க. இல்லை எங்கடா போறடி. உள்ளே போ. ஹேர் எடு. ஹேர் டச்சிங் ஹேர் போடு. ஹேர் பாருங்க, ஒர்த்தான ஹேருங்க ஐடியில். அது ஒன்று தாங்க ஐடியில் ஒர்த்துன்னு. ஓல்டு ஹேர்னால் அது ஒன்று தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. சரி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஹேரை தான் இனிமேட் மெயின் ஹேராக யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். பார்த்துக்கிங்க. அதோட வீடியோ முடிச்சுக்கலாம். இன்ஸ்டாலேருந்து பார்க்குறீங்க உங்கள் ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்லேருந்து பார்க்குறீங்க உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பை கைஸ்.